ஹாய் கைஸ், இப்போ நாம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அச்சங்கோயில்னு ஒரு இடம் இப்போ இருக்குன்னா இது எந்த இடம் பேர் என்ன? அச்சங்கோயில் போற வழி. அச்சங்கோயில் ஆறு கைஸ். பாத்தீங்கன்னா வார நேரம்லாம் சீசன் டைம்ல மட்டும்தான் தண்ணி இருக்குமா. நாங்க வந்து தண்ணி வேணா உனக்கு வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்குமா கைஸ். குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? பாருங்க கீழே ஒரு தாத்தா உட்காந்துருக்கு, பத்திலாம் தெரியுதா? கல்யாணமா பண்ணிருக்காரு. அருமையா இருக்கு சேடந்திரு, ஜம்முன்னு இருக்கு, ஒரே சாணியாவும் இருக்கு, நல்லா இருக்கு இந்த ஏரியா. அப்படி சொல்ற மாதிரி வெயில் அடிச்சாலும் வெயில் தெரியல, ஒரு மாதிரி கூலிங்கா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. காட்டுக்குள்ள இருக்குனால ஊருக்குள்ள ஒரு சிட்டி லைஃப் எப்படி சொல்ல, கரடு முரடா தூசிக்கலையும் துப்பாக்கிலையும் விட்டு போயிட்டான். அது மாதிரி இருக்கு. ஒரு பொல்யூஷனான வாழ்க்கை இருந்துட்டு ஒரு சுத்தமான வாழ்க்கையில இருக்கும் கைஸ் இப்போதைக்கு. இங்க வேணா ஒரு போட்டோ எடுக்கணுமாடா? இதுக்கப்புறம் நீ போட்டோ எடுத்தேன்னா சரி வந்த செருப்புனாதான் இந்த ஸ்பாட்ஸ் கைஸ். இவன் போற உள்ள ஹிடன் ஸ்பாட் இருக்கு, குளிக்க கூட்டி போறது சொன்னாங்க கைஸ். ஆனா இது ஹிடன் ஸ்பாட் தானே. ஆனா ஹிடன் ஸ்பாட்ல இல்ல, சபரிமலை போற எல்லாருக்கும் தெரியும். போற உள்ள எல்லா குளிப்பங்க ஏமாந்துறாங்க. இதுல காட்டுக்குள்ள கூட்டி போயிட்டு இருக்க அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃப் ரோடு. இன்ஸ்டாகிராம் வந்ததுல இருந்து எல்லா ஹிடன் ஸ்பாட்டுமே ஹிடன் ஸ்பாட் இல்லாம ஆயிருக்கு. கோடி பேர் இருக்கிறான்னு தான் இங்க வராங்க. இங்கேயும் கோடி பேர், இங்க லட்சம் பேர் இருக்காங்க. யார் இருக்கா? கோடி பேர்லாம் இல்லையே. கோடி பேர்லாம் இல்லையே, நீயே நானு நம்ம பயணம் மட்டும் தான் இருக்கும். நீ கோடி பேர்லாம் யாரும் இல்லையே. தண்ணிக்கு போமா வேணாமா? தண்ணிக்கு போமா இல்ல வேணாம் கிளம்பலாம். இப்படி போனோம். இந்த இருக்கு பாரு, இந்த கீழே இருக்கு. இல்ல கீழே போறதுக்கா? நீ சொல்றது நீ சொன்ன ஸ்பாட்டுக்கு போலாம். அவனை கூப்பிடுறேன். எங்கடா போற? இது எங்க போனோம்? டீ மூத்திரம் தான்டா. சமுதாயத்துக்கு நீர் நிரப்புறான். போடா, வெள்ள வந்துடாமடா. ஆமா, சரி வா போ. அப்துல் பை பை. எங்கயோ கூட்டிட்டு போறாங்க காட்டுக்குள்ள. நடந்து வந்துட்டு இருந்தாங்களா அவங்க சொன்னாங்க, யாரு இவன் மடக்கு கால் எடுத்து வரான்னு நினைச்சாங்க. அப்பவே நம்ம சுகாதாரம் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி வண்டியை உடனே அழுவாண்டாங்க. முக்கால் அழுவான் தனேஷ். எந்த விஷயம் சரியான இது காடா இருக்குடா. இப்ப சிங்கம் வந்து இந்த வண்டியில எல்லாம் முன்னாடி மேல ஏறி உட்காரும்ல, ஜீப்ல பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன். நீங்க இந்த வழியா வரல பார்த்தா? இல்ல இந்த வழியெல்லாம் வரல. இல்ல இந்த வழியெல்லாம் வரல. இந்த வழியெல்லாம் அவ்வளவு கேவலமா இருந்தா நிப்பாட்டிட்டு படுத்திருப்பான். நம்ம தென்னில போவே இல்ல, வேற வழியா போயிட்டு இருக்கோம். வழி தெரியாம போயிட்டு இருக்கோம் சொல்லு. நெட்டும் இல்ல, ஒண்ணு இல்ல. சபரிமலை போய் நிறுத்த போறோம். சபரிமலைக்கு அங்காக நடந்து போகணும்டா. அங்காக போகணும்டா சபரிமலை. சபரிமலை போறோம். கூகுள் மேப் இல்லையே ப்ரோ. அங்க சபரிமலை எப்படி போனோம் ப்ரோ? தனேஷ் ப்ரோ வாழ்க்கை வாழணும்டா. நம்ம இந்த பச்சை பசைன்னு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்தே ஆகணும்டா. வேற சபரிமலை எப்படி போகணும்? இப்படி இந்த பக்கம் இல்ல, சபரிமலை வந்து பஸ்ல தான் போகணும். ஆப்போசிட் சபரிமலை நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பாத யாத்திரை போவாங்க. அங்க போயிட்டு யாரையாவது போன் வாங்கி, எங்க அம்மா நம்பர் இருக்குது, போன் வாங்கி நான் யாருக்காவது கால் பண்ணி சொல்லுவேன். சுட்டு அங்க இருந்து எங்க தென்காசி போவேன், தென்காசி இருந்து சென்னை போவேன். போனே கேள்வினாலும் போயிடுவோம் ப்ரோ. எனக்கு போன் பண்ற தர்னிஷ் எனக்கு அங்கேயும் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். நன்றி நல்லூர் உனக்கா நடுக்காட்டுல நின்று எனக்கு போன் பண்ண மாட்டியா? சீச்சி, யாரோட தயவு எனக்கு தேவையில்லை. நட்பு நானா சம்பாரிச்சு நானா சிஎம் ஆகிக்கிறேன். எரியுதடி மாலா போடு. சம்பாதிக்கிறதுக்காக தான்டா சிஎம்ஏ வருது. காசுலாம் நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. காசுலாம் போட்டு போட்டுருவீங்க. நீ நின்னா நான் போடுவேன்டா. நானும் போடுவேன். நீ என்னதான் படுத்தினாலும் உனக்கு ஒரு குத்து, அவனுக்கு ஒரு குத்து. நான் தூக்கி விடுவேன்டா உன்னை. காசு போட மாட்டீங்க. நீங்க என்னதான் போடுவீங்க? என்னதான் போடுவீங்க? உனக்கு ஒரு குத்து, அவனுக்கு ஒரு குத்து. சின்ன சொல்லு என்ன வரும்? நான் வந்து சின்ன மாடு டைம் வேணும். மாடு சின்னம் இல்ல புளி பரோட்டையும் பீஃப். பரோட்டையும் பீஃப் பரோட்டா தானே சொன்னா. மாமா மூக்கா. அதான் இல்ல புளி. ஈமுக
புலிகள் முற்போக்கு கழகம். ஏற்கனவே அப்படி ஒரு கட்சி ஃபாரஸ்ட்ல உண்டுதானே அது மாதிரி ஏதோ இமுக இளைஞர்கள் முன்னேற்ற கழகம். இளைஞர்கள் முன்னேற்ற கழகம். ஆமா. அப்ப நீங்க கிழவனாயிருவீங்க. நீங்களும் இல்லாத ஆக மாட்டீங்க. நீ இளைஞர் இருக்க மாட்டாப்ப. நான் எப்பவுமே அங்க இருப்பேன்டா. காலேஜ்ல சீரியஸோட ராகிங் தொல்லை தாங்கலடா. ஃபர்ஸ்ட் இயர்னா அப்படிதான் இருக்கும் மச்சான், பாத்துக்கலாம். நான் எப்ப அங்க இருப்பேன். இப்ப மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம இப்ப அங்கதான் டெட் ரோட போறோம் ப்ரோ. டெட் போயிட்டு திரும்பி வர போறோம். என்ன பண்ணிருப்ப? இது தமிழ்நாட்டுல கேரளாடா பைத்தியக்கார தவிக்க விட்டுருப்பேன். ஆமா, சாக விட்டுருப்பேன். எதுவுமே மாட்டேன். நான் சம்பாரிச்சு நான் வீட்டுக்கு வச்சிருப்பேன். அப்புறம் ஒரு 40 வயசுக்கு மேல என்ன மோசமா ஆடுதுரா, எல்லாத்தையும் ராஜாமா பண்ணிடுவேன். நான் ராஜாமா பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் இது வாங்கி போட்டு டெய்லி ஒண்ணு ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா. ஒண்ணு ப்ரோ கோடு டெய்லி ஒண்ணு. அந்த மாதிரி 40 வயசு மேல எந்த தீய பழக்கத்திலயும் இறங்க மாட்டேன். சரக்கு, தம்மு, பிரியாணி சாப்பிடுறது, பொண்ணு பிரியாணி சாப்பிடுறது, பிரியாணி சாப்பிடுறதா பொண்ணு பெண்கள் தீய பழக்கத்துல வருமா? பிரியாணி தீய பழக்கத்துல வருமா? பிரியாணி தீய பழக்கம். அதுல வந்து அஜினமோட்டோ தீய பழக்கம் இல்ல. அப்ப சிக்கன் ரைஸ் அது தீய பழக்கம். அப்ப சாப்பிட மாட்டேன். 40 வயசு மேல சாப்பிட மாட்டேன். 40 வயசு மேலயா? ஒன்லி வந்து காலையில ஜூஸ் சாப்பிடுவேன். மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹைபிரிட்ஸ் எல்லாமே சாப்பிடுவேன். நைட் வந்து ஒரு 3 சப்பாத்தி, இது பன்னீர் பட்டர் மசாலா ரைட் பண்ண போறேன் நான். ஓகே, நாகராஜ் சொன்னாரா? நாகராஜ் சரத்குமார் சொன்னாரு. தண்ணி கேன் போட வந்தேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து அவன் சொன்னது வந்து அவன் ஒர்க் அவுட் பண்றான். ஒர்க் அவுட் பண்ணி பீட்ரூட் குடிச்சா அவனுக்கு இதா இருக்கு. நம்ம பீட்ரூட் மட்டும் ஜூஸ் மட்டுமே குடிச்சா வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்துல எங்க கூட்டி போயிட்டு இருக்க? காட்டுக்குள்ள தெரியாம எங்கள கூட்டி போயிட்டு இருக்க? டோலக்பூர் நைட்டு வந்து தான் செமையா இருந்திருக்கும்டா. கதை முடிஞ்சிருக்கு. நைட்டு தான் ஒரு இளவு நினைச்சிருக்காது. பெட்ரோல் விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி நண்பா, பஞ்சரான நண்பா. நீங்க ஸ்டெப்னி இருக்குல்ல, ஸ்டெப்னி எடுத்து மாத்த வேண்டியது நண்பா. இப்ப வாய உடச்சி அள்ளுங்களாடா. 2 பக்கத்துல 2 உட்கார்ந்துருக்கு பாரு. உடச்சி அள்ளுங்கடா 2 வாய். பஞ்சரான என்ன வாய் இதானா என்ன பண்றது? அதான் என்ன இறங்கி நம்ம டயர் மாத்த வேண்டியதா? வாயில காத்து வாயால ஊதுங்கடா. படிச்ச மாதிரி பேசுன பத்தியில நான் என்ன பேசுனேன்? இவன் என்ன சொன்னா, பஞ்சர் ஆயிடும் வண்டி, ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படி பேசுறான். நெகட்டிவா பேசுறான். நீ மூடிட்டு நீ உனக்கு தெரியுமா? உனக்கு அவ பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்றது கேட்டான். எப்பவும் பேக்கப் பிளான் இருக்கணும். பஞ்சர் ஆனா நீ ஒரு வேலை பேக்கப் இருக்கு, ஸ்டெப்னி இருக்கு. அது இருக்கு, மாட்டுறது நாங்க தான் மாட்டணும். நீ ஒரு மயிர் புடுங்க மாட்டே. இதெல்லாம் ரொம்ப ஓவர். சும்மா வந்து குறமயிறு சொல்லி நின்று இருப்பேன். மூஞ்சிலே கொத்தணும் போல இருக்கும். இது மட்டும் தான் பண்ணுடா. பார்த்தா நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா. ஸ்பேனர் எடுத்து கொடுப்பேன். அதை எடுத்து கொடுக்குறோம். நீ எடுத்து கொடுக்க மாட்டேன். அது நாங்களே எடுத்துக்கிறோம். வந்து இது கில்லி போட விஜய் மாதிரி தூக்கி பிடிச்சி பண்ணா உன் போன் மயிரை வாங்கிட்டு அங்க போயிரும். அந்த மரத்துக்கு 3வது மரம் 4வது மரம் அங்க போய் நின்று போட்டோ சொல்லி. ஆமா, நாங்க சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனலை வளர்க்க நாங்க பாப்போம். அது vlog எடுக்க மாட்டேன். போட்டோ மயிர் எடுப்பேன். vlog அங்க போய் நீ என்ன எடுத்து பேசுவ? நீ போன ட்ரிப்ல நான் ஒரு போட்டோ கூட எடுக்கல. இவனுக்கு மாற போட்டோ எடுத்து யாருமே எடுத்து சொல்லி இந்த வாட்டி சரி ஓகே நீங்க இருக்கீங்களே. வேற எடுத்து சொன்னாங்களா? வேற எடுத்து சொன்னாங்களா? எடுத்து சொன்னீங்க. நீ எல்லாம் வந்து காரை விட்டு காலை வச்சாலே போட்டோ அண்ணன். காரை விட்டு காலை வரைக்கும் போட்டோ. யாராவது எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? எனக்கு அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்து உங்களை எல்லாரையும் மகிழ்த்து மகிழ்றான். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இவனே வந்து சாப்பாடு தட்டுல இருக்கு மாமா. இவனே சாப்பிட மாட்டான மாமா. காட்டுக்கடா கூட்டிட்டு போறேன். இது கேஸ் உங்களுக்கு இந்த காட்டை காட்டி தரேன் பாருங்களேன். போவண்டா. ரோடும் இல்ல ஒண்ணும் இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு போக வேண்டியதான். கைஸ் ஆனால் காட்டுக்குள்ள நடக்கூட்டா என் கைஸ் இந்த நடந்து போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு கைஸ். ஃபுல்லாக எப்படி சொல்ல, எதுவுமே இல்லை, மொட்டை காடு. பண்ணா அந்த காரு முன்னாடி வர்றது ஒரு மாட்டை ஷாட் எடுக்கிறக்காண்டி நடக்கூட்டா என் கைஸ். டவர் இல்லை, ஒரு இளவும் இல்லை, ரோடே இல்லை கைஸ். நாங்கள் வந்த காட்டுக்குள்ள இது வந்து ஆனால் அந்த காட்டு போகுது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஆறு ஓடுதாங்க. பார்த்தா யானை இருக்குது கைஸ். இருக்கு உங்களுக்கு காட்டு 2 யானை
அங்கே பாருங்க கைஸ், அந்த நிற்கிது பார்த்தீங்களா யானை, 2 யானை நிற்கிது கைஸ். நல்லா தண்ணி குடிச்சு ஜாலியாக இருக்காங்க. யானை பீலாம் போட்டிருக்கு கைஸ். ஜம்முன்னு தண்ணியை குடிச்சு ஜாலியாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா 2 யானை ஒரு குட்டி, அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இந்த காலுக்கு அடியில் 4 காலுக்கு நடுவில் நிற்க வச்சிருக்கு கைஸ். யானை குட்டி ஆண்டு போகிறோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து, யானை வயசில் பேசுகிற மாதிரி. அவங்கள என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணாது நீ இல்ல அந்த காலுல நிக்க பாருடா, அந்த காலுல எடுத்துறேன் தெரியுதா? நீங்க பாருங்க தெரியுதுங்களா? நண்பர்களே அங்க இல்லாம அங்க பின்னாடியும் பாத்துக்கிறேன் கைஸ். விளையாண்டுட்டு இருக்கு கைஸ், அழகா விளையாண்டுட்டு இருக்கு. ஏன்டா அந்த குட்டி போட்டு இப்பதானே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க தானி போட்டுட்டு இறங்கி போயிருக்கு, இந்த வழியா இறங்கி போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா அந்த இடம்? அந்த கேப் வழியா போயிருக்கு. அது போனதே ஒரு பாதையா இருக்கு. இப்ப நம்ம அந்த பாதையில போனா அது கிட்ட தேவையில்லாத வேலை நீங்களும் பண்ணாதீங்க. அந்த குட்டி போட்டு எவ்வளவு நாளா இருக்கும்னு நம்ம தர்ணீஷ் சொல்லுவோம். ஆமா, யானைகளை பத்தி தர்ணீஷ் தான் தெரியும். இதா இருந்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துலயே வந்து 250 கிலோ ஆயிடுவான் யானை. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து 250 கிலோ ஃபுட்டு சாப்பிடுமா, 200 லிட்டர் வந்து தண்ணி குடிக்குமா, 250 லிட்டர் மூத்திரம் பெய்யுமா. உண்மையாவே அதுக்கு அவ்வளோ பாடிக்கு அவ்வளோ வேணும். ஒரு 6 இயர்ஸ் ஆன யானை இவ்வளோ அதுக்கு இன்டேக் எடுக்கணுமா. அது எவ்வளவு வருஷம் ஆகும்? 35 வருஷம். இப்போ நான் மணிக்கு அது தெரிஞ்சிருக்குமோ? கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கோம். அப்ப ஓடுவாங்க. இது அடிக்கடி மக்கள் போற வழியினால அது வந்து நார்மலா எடுத்துருக்கு. அது அதோட குட்டியை போட்டு என்ன பண்ணுங்க. சூப்பரா இருக்கு வீடியோல பாக்க. குட்டி எப்படி பால் குடிக்கும்? அந்த வீடியோ பாக்க நீ வீடியோ ஆன் பண்றப்ப எடுத்துட்டேன்டா. யாருக்குமே இங்க பாரு ரொம்ப நேரம் எடுத்துருக்கேன். ஏன்டா குட்டி பால் எப்படி குடிக்கும்? எல்லாத்துக்குமே நான் மாடு மாதிரி தானே அடி. பால் ஊட்டிகள் எல்லாமே ஒரே இதுதான், மொபைல் மட்டும் தான் தலையில கொடுக்கும். கொஞ்சமா இறக்கி விட்றாங்க கைஸ். பண்ணா அந்த ஒரு பெரிய ஒரு பழம் இருக்கு கைஸ், தான் தெரியுதுங்களா? அந்த பெரிய பழத்துல ஏற்றி இறக்கணும். அதுக்காண்டி வெயிட்ட குறைஞ்சு இறக்கி விட்டாங்க. வா 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 மெதுவா வா. ஸ்ட்ரைட்டா வா. மெதுவா ஏத்து. இது கைஸ் இல்ல சத்தம் எங்களை அது காணோம். அது என்னடா அரங்கலன்னு இருக்கு. நம்ம மசனகுடி போன சைடு கூட இப்படி இல்லையடா. ப்ரோ மசனகுடியில ஒரு மசரு இல்ல. இது என்ன ரோடு? இது ஆஃப் ரோடு. எல்லாத்தையும் அப்படி ஓரமா நில்லு போ. தெரியுதா? இல்ல கொஞ்சம் முன்னாடி போட்டா லைட்டா பின்னாடி மோடி போ. என்னடா இது? மானா? இல்ல இது இல்ல அது காட்டு மான். கடமான். தண்ணிலாம் இருக்குடா. அப்புறம் கூட்டம் அதிகமா இருக்கனால லைட்டா தண்ணி சொன்னேன். லைட்டானே தெரியல ப்ரோ. சுத்தப்படாது எனக்கு. கொழுக்கடா பொட்டை. பல திறமையை வச்சிருக்கான்ப்பா. ஊர்ல பொண்ணுங்க வேண்டதில்ல. நீ அவருக்கு சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு இங்க உள்ள இன்சார்ஜ் சொல்லணும். இங்க உள்ள இன்சார்ஜ் கான்டாக்ட் போகல, அவ்வளவுதான் வித்தியாசம். சிக்ஸ் பேக்ஸ் காட்டுறா. ஒண்ணுமே பொட்டை